குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மார்ச் 18 அண்ட் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சயின்ஸ் டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு சிங்கிள் யூஸ் ஹீமோடயாலிசிஸ் பாலிசி, அதாவது தமிழ்நாடு ஒற்றை பயன்பாட்டு ரத்த சுத்திகரிப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு ஒன்று தமிழ்நாடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ட்டிகல் டிஸ்கவர்ட் அட் CERN, அதாவது சென் ஆய்வகத்தின் புதிய துகள் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, சென் ஆய்வகம்னு ஒன்று இருக்குப்பா. ஓகேங்களா, அங்கே வந்து புதுசாக ஒரு பார்ட்டிகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது என்ன பார்ட்டிகல், அந்த பார்ட்டிகல் பேர் என்ன சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் 2026, அதாவது பாரத் பழங்குடியினர் திருவிழா 2026 சொல்லிட்டு நடந்திருக்கு ரீசெண்டா. ஸோ அது எங்க நடந்திருக்கு, ஸோ அதோட கருப்பொருள் என்ன, மெயின் டாபிக் என்ன சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ யுரேனியம் மைன்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் புதிய யுரேனியம் சுரங்கங்கள் வந்து திறக்க போறாங்கப்பா. ஸோ எந்த ஸ்டேட்ல திறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஸ்பீட் போஸ்ட் லான்ச், அதாவது 24 மணி நேர விரைவு தபால் சேவை வந்து அறிமுகம் பண்ண போறாங்க. ஸோ அது இந்தியன் போஸ்ட் வந்து அறிமுகம் பண்ண போறாங்க. ஓகேங்களா, ஸோ அது சார்ந்த தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. இந்த டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் பை 2033, அதாவது 2033க்குள்ள பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகன்கள், அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணணும், காப்பீட்டு இலக்கை நிர்ணயிக்கணும். எல்லாருக்கும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து தரணும், மருத்துவ காப்பீடு வந்து இந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே வந்து எடுத்து தரணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் டாக்ஸி பிளாட்ஃபார்ம், அதாவது பாரத் டாக்ஸி தளம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவ்யா ஸ்கீம் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், அதாவது தொழிற்பேட்டைகளுக்கான பவ்யா திட்டம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதை பற்றின தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ப்ராக்ரஸ் இன் ரெடியூசிங் சைல்டு மோர்டாலிட்டி, அதாவது குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதில் இந்தியாவின் முன்னேற்றம், இதை சார்ந்த தகவலை உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது சிறிய நீர்மின் உற்பத்தி திட்டம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணிக்கிறாங்கப்பா. ஸோ அது எங்க லான்ச் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல திட்டங்கள் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்ன பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் திட்டங்களை லான்ச் பண்ணியிருக்காங்க, அதோட அப்டேஷன் வந்து ரீசெண்டாக ப்ரெஸ் ரிலீஸ்ல விட்டுருக்காங்கப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SDG புல்லட்டின் ரிப்போர்ட்ஸ் ஆன் பிளானட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அதாவது நீடித்த வளர்ச்சி இலக்குகள், அதாவது யுனைடெட் நேஷனோட சஸ்டைனபிள் கோல் 17 இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து அச்சீவ் பண்ற விதமா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் ஸ்கீம், அதாவது ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் யார் இதோட பயனாளிகள் சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா வெம்பக்கோட்டை எக்ஸ்கவேஷன் டார்பேடோ ஜார் டிஸ்கவரி, அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வெம்பக்கோட்டை இருக்குன்னு பார்த்தீங்களா, அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, டர்பீட்டோ குடுவை, அதாவது டர்பீட்டோ வடிவிலான குடுவை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை சார்ந்த தகவலை நம்ம உள்ள பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிசலேனியஸ் டாபிக்ஸ் என்ன பார்க்க போறோம்னா எக்ஸசைஸ் சி டிராகன் 2026, அதாவது சி டிராகன் 2026 கூட்டு பயிற்சி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த நாடுகளை வந்து பங்கு எடுத்திருக்காங்க சொல்லிட்டு நம்ம உள்ள விரிவாக பார்த்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாங் சக்தி ஸ்கீம், அதாவது திவ்யாங் சக்தி திட்டம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த திட்டத்துக்கான பெனிஃபிஷியர்ஸ் யாரு, ஸோ இதை சார்ந்த தகவல்லாம் உள்ள நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 16 பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நாளாக கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா தேசிய தடுப்பூசி தினமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, நேஷனல் வேக்சினேஷன் டே, இது வந்து மார்ச் 16 வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன, தீம் என்ன சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். ஓகேப்பா, கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, ஜென்ரல் சயின்ஸ் டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு சிங்கிள் யூஸ் ஹீமோடயாலிசிஸ் பாலிசி, அதாவது தமிழ்நாடு ஒற்றை பயன்பாட்டு ரத்த சுத்திகரிப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ்நாட்டில் லான்ச் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த பாலிசி என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்னி, இன்கேஸ் வந்து நம்மளோட கிட்னி சிறுநீரகம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாலோ ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கிட்னி மூலமாக நம்ம வந்து கிட்னி செய்கிற அந்த பியூரிஃபிகேஷன் சுத்திகரிப்பு ப்ராசஸை வந்து நம்ம நடத்துவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் என்னது, நம்மளுக்கு ஹீமோடயாலிசிஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஹீமோடயாலிசிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னி வந்து
மல்டிபிள் டைம் யூஸ் பண்ணுறது தான் முன்னாடி இருக்க ப்ராசஸாக இருந்தது ஓகேங்களா. ஸோ ஒரே ஹீமோடயாலிசிஸ் சிஸ்டத்தையே வந்து நம்ம திரும்பி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருத்தருக்கு யூஸ் பண்ண ஹீமோடயாலிசிஸ் ப்ராசஸே வந்து அந்த சிஸ்டத்தை வந்து இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடைமுறையில் இருந்தது இது வரைக்கும் ஓகேங்களா. ஸோ இது மூலமாக ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்படி ஒருத்தருக்கு யூஸ் பண்ண ஒரு ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஹீமோடயாலிசிஸை வந்து இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ டிசீஸ்லாம் நிறைய பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நோய்கள் வந்து நிறைய பரவுதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரியான நோய்கள்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி ஓகேங்களா. ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் மற்றும் சி போன்ற நோய்கள் வந்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ஹீமோடயாலிசிஸ் பாலிசியை வந்து சிங்கிள் டைம் யூசேஜா மாத்தலாம். ஸோ ஒன் டைம் யூசேஜ், ஒரு டைம் தான் உபயோகப்படுத்தணும், அகைன் வந்து அதை உபயோகப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு ஒரு பாலிசியை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. இது வந்து ஆல்ரெடி இது தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஆன் கேட்டீங்கன்னா இந்தியாவில் கண்டிப்பாக கிடையாது. தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே சில ஸ்டேட்ஸ்ல வந்து இது வந்து நடைமுறையில் இருக்கு ஓகேங்களா. தெலுங்கானா, கர்நாடகா, குஜராத் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்கள்லாம் ஆல்ரெடி இந்த சிங்கிள் டைம் யூசேஜ் ஹீமோடயாலிசிஸ் பாலிசி ஆல்ரெடி வந்து நடைமுறையில் இருக்கு. ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து எது கீழே வருது பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தான்ப்பா இந்த பாலிசி வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது மெயின் ப்ரப்போஸ் என்னன்னா சிங்கிள் டைம் யூசேஜ் ஹீமோடயாலிசிஸ் பாலிசி ஓகேங்களா. அதாவது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த செயற்கை வடிவிலான அந்த சிறுநீரக ப்ராசஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைமே ஓகேங்களா. சோ இது அந்த பிஐக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு இன் தமிழ்நாடு ஆன். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்படுதுன்னு கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 23/7/2009, அதாவது 23/7/2009 இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, நியூ பார்ட்டிகல் டிஸ்கவர் அட் CERN, அதாவது சென் என அழைக்கக்கூடிய ஆய்வகத்தில் புதிய துகள் ஒன்று, புதிய நியூ பார்ட்டிகல் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. அது என்ன பார்ட்டிகல் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த லார்ஜ் ஹால்ட்ரான் கோலிடர் அட் யூரோப், அதாவது யூரோப்ல இருக்கக்கூடிய சென் பிசிக்ஸ் லேபரேட்டரியில தான் இந்த புதிய துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது லார்ஜ் ஹால்ட்ரான் கொலையாடரில் உள்ள சென் இயற்பியல் ஆய்வகத்துல தான் வந்து இந்த புதிய துகள், அதாவது நியூ பார்ட்டிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பார்ட்டிகல் வந்து பாத்தீங்கன்னா இந்த லேப்லயே கண்டுபிடிச்ச 80th பார்ட்டிகல், அதாவது 80வது துகள்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க ஓகேங்களா. சோ இவங்க கண்டுபிடிச்சதுல இது 80வது துகள். இந்த பார்ட்டிகலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ZCC+, அதாவது ZCC+ தான் வந்து இந்த புது பார்ட்டிகலுக்கு நேம் வச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ இந்த பார்ட்டிகல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு புரோட்டான், அதாவது இந்த பார்ட்டிகல் வந்து சிமிலர் பேட்டர்ன், அதாவது புரோட்டான் இருக்கு பாத்தீங்களா. ஸோ புரோட்டானோட சிமிலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது ஓகேங்களா. ஸோ இது பார்க்கறதுக்கு புரோட்டான் மாதிரியே இருக்கு. ஸோ புரோட்டானோட சிமிலர் ஃபியூச்சர்ஸ், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து இந்த புது பார்ட்டிகல், அதாவது புது பார்ட்டிகளோட பேர் ZCC+. ஸோ இந்த பார்ட்டிகளையும் பார்த்தீங்கன்னா புரோட்டானோட ஃபியூச்சர்ஸ்லாம் காணப்படுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்து சிமிலராக இருக்குமே தவிர பட் இட் இஸ் 4 times heavier than proton ஓகேங்களா. 4 மடங்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிக எடை தென் புரோட்டான், அதாவது புரோட்டானை விட 4 மடங்கு அதிக எடை கொண்டதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எந்த ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது த ஃபேமிலி ஆஃப் பேரியான்ஸ், அதாவது பேரியான் துகள் குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட்டிகளோட பேர் என்னது, ZCC+. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகேங்களா. சரி, இது சார்ந்த பிஐக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் ரீசென்ட்லி டிஸ்கவர்ட் ஐசோடோப் ஆஃப் யுரேனியம் டிஸ்கவர்ட் பை ஜப்பான் சயின்டிஸ்ட், அதாவது ஜப்பானிய இயற்பியலாளர்களால் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட யுரேனியம் ஐசோடோப்பின் அணு எண் மற்றும் நிறை எண் என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது 92,241, அதாவது 92,241 இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஜியோகிராஃபி டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா, பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்ட் 2026, அதாவது பாரத் பழங்குடியினர் திருவிழா 2026 சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 18, அதாவது March 18 சுந்தர் நர்சரி ஓகேங்களா. சுந்தர் நர்சரி நியூ டெல்லியில இருக்க சுந்தர் நர்சரியில தான் இது வந்து நடக்க போகுது ஓகேங்களா. March 18 அன்று புதுடெல்லியில் உள்ள சுந்தர் நர்சரியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது இந்த பாரத் பழங்குடியினர் திருவிழா 2026 நடக்க போகுது ஓகேங்களா. ஸோ இந்த திருவிழாவில் மெயின் ஃபீச்சர்ஸா ஃபர்ஸ்ட் இந்த திருவிழாவை யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆர்கனைஸ்டு பை ட்ரைஃபெட், அதாவது ட்ரைஃபெட் அமைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த விழாவில், அதாவது ட்ரைஃபெட்னா முதல்ல என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன்
ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இதுதான் வந்து ட்ரைஃபேட்டோட ஃபுல் ஃபார்ம். ஓகேங்களா, இந்த ட்ரைஃபேட்டோட மெயின் ஃபோக்கஸ்னா என்னன்னா, அதாவது பழங்குடியினர் சார்ந்த பொருட்களை வந்து மார்க்கெட்ல வந்து ஊக்குவிக்கணும், அதோட சேல், அதோட வந்து விற்பனையை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெயின் ஃபோக்கஸ்க்காக கொண்டு வந்தப்பட்டது இந்த ட்ரைஃபெட். இந்த ட்ரைஃபெட் தான் வந்து இந்த பாரத் ஃபெஸ்ட் 2026 வந்து பாரத் ட்ரைப் ஃபெஸ்ட் 2026 வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபெஸ்ட், இந்த திருவிழாவில் வந்து மெயின் ஃபோக்கஸாக என்ன பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 200 stalls representing 78 Vandan Vikas Kendras to showcase tribal art, handicraft, forest to plate cuisines. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, காட்டிலிருந்து தட்டு இருக்கு, அதாவது காட்டில் இருக்கும் உணவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தட்டில் வருது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து அதாவது எப்படி சொல்றது, ஒரு இயற்கை சார்ந்த உணவு. ஓகேங்களா, இதை தான் வந்து பழங்குடியினர்கள் வந்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றோம், ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ ட்ரைபல் பழங்குடியினர்கள் என்ன உணவு பெரும்பாலும் சாப்பிடுவாங்க, இயற்கை, அதாவது காட்டில் என்ன கிடைக்குதோ, ஒரு பழமாக இருக்கட்டும், ஒரு காய்கறியாக இருக்கட்டும், காட்டில் என்ன வந்து கிடைக்குதோ, ஸோ அதை தான் வந்து டேரெக்டாக அவங்க சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக, இதோட நற்குணங்களை வந்து விளக்குற விதமாகவும், ப்ளஸ் வந்து அந்த பழங்குடியினர் சார்ந்த கலை, கைவினை பொருட்கள், இதோட சேல், இதோட விற்பனை வந்து ஊக்குவிக்கிற விதமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா வந்து நடைபெறுது. ஓகேங்களா, எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தோம், நர்சரி. ஓகேங்களா, நர்சரி, சுந்தர் நர்சரி, நியூ டெல்லி, இங்கே தான் வந்து நடைபெறுதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே 200 ஸ்டால். ஓகேங்களா, 200 ஸ்டால்ஸ் கிட்ட நம்ம இங்கே வந்து இருக்கிறத பார்க்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நியூ யுரேனியம் மைன்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் புதிய யுரேனியம் சுரங்கங்கள் தொடங்க போறாங்கப்பா. ஓகேங்களா, ஸோ இந்த யுரேனியம் சுரங்கங்கள் என்றாலே நியூக்ளியர் எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ நியூக்ளியர் எனர்ஜி, நியூக்ளியர் மூலமா வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி, நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷன்லாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இது மூலமா எடுக்கப்படுற அந்த எலக்ட்ரிசிட்டி, ஓகேங்களா, இதை ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த யுரேனியம் மைனிங், யுரேனியம் சுரங்கம்லாம் வந்து தோண்டப்படுது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து புதுசாக 2 யுரேனியம் சுரங்கங்கள் தொடங்க போறாங்க. ஓகேங்களா, அது எங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு சிக்கர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான். ஓகேங்களா, ராஜஸ்தானில் உள்ள சிக்கர் மாவட்டம் மற்றும் சத்தீஸ்கரின் ஜஹாஸ்பூர் மாவட்டத்தில் தலா 2500 டன்கள் கெப்பாசிட்டி உள்ள யுரேனியம் கையாளும் திறனுடைய சுரங்கங்கள் வந்து திறக்க போறாங்க. ஓகேங்களா, ஸோ 2500 டன்ஸ் ஆஃப் யுரேனியம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அங்க கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ எந்த 2 புது இடத்துல தொடங்க போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிக்கர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் ஜஹாஸ்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். ஓகேங்களா, ஸோ இந்த 2 இடத்துல தான் வந்து யுரேனியம் மைன், அதாவது யுரேனியம் சுரங்கம் வந்து புதுசா தொடங்க போறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த தொடங்குறதுக்கான மெயின் டார்கெட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2047க்குள்ள, அதாவது 2047க்குள்ள நம்ம இந்தியா வந்து என்ன டார்கெட் வச்சிருக்காங்க, இந்தியா வந்து ஒரு செல்ஃப் ரிலையண்டா இருக்கணும், அதாவது மின்சார உற்பத்தியில் ஒரு சுயசார்புடைய நாடா வந்து இந்தியா மாறணும்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபோக்கஸ், ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்க. ஸோ அதை அச்சீவ் பண்ற விதமா அந்த வரிசையில் கொண்டு வந்தப்பட்டது அந்த யுரேனியம் மைனிங்லாம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்தியாவோட டார்கெட் என்ன, 2047க்குள்ள பார்த்தீங்கன்னா 100 கிகாவாட் மின்சாரம் நியூக்ளியர் எனர்ஜி மூலமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு இந்தியா டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, 100 கிகாவாட் மின்சாரம் அளவுக்கு இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும் நியூக்ளியர் எனர்ஜி மூலமான்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்குப்பா. ஸோ அது கீழே வரது தான் இந்த யுரேனியம் மைனிங் ஸ்கீம்லாம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேப்பா, ஆல்ரெடி யுரேனியம் மைனிங் இருக்கு இந்தியாவில். ஓகேங்களா, ஸோ பெரும்பாலான யுரேனியம் மைனிங், அதாவது யுரேனியம் சுரங்கங்கள் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது சிக்போம் ஷியர் ஜோன் ஆஃப் ஜார்க்கண்ட், துமலப்பள்ளி மைன் இன் ஆந்திர பிரதேஷ், அதாவது ஜார்க்கண்டின் சிங்பூம் பகுதியிலும் ஆந்திர பிரதேசத்தில் தும்மாலா பகுதி சுரங்கத்திலும் இது வந்து அதிகமாக கிடக்குது. ஓகேங்களா, ஸோ ஜார்க்கண்ட்லேயும் ஆந்திர பிரதேஷ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த யுரேனியம் சுரங்கங்கள் ரொம்ப குவிந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இப்போ புதுசாக எங்கே தொடங்க போகிறாங்க, ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கர். ஸோ ஆல்ரெடி இந்த யுரேனியம் மைனிங்ஸ்லாம் எங்கே அதிகமாக காணப்படுது, ஆந்திர பிரதேஷ்லையும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து நம்மளுக்கு அதிகமாக காணப்படுது. ஓகேங்களா, ஸோ இதை சார்ந்த பிஐக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன் விச் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு எ ஃப்ளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் வித் 25.3 megawatt DC per 22 megawatt capacity was inaugurated in March 2022. அதாவது தமிழகத்தில் எந்த நகரத்தில் 25.3 MWDC மற்றும் 22 MWAC திறன் கொண்ட மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையம் தொடங்கப்பட்டது கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து எனர்ஜி ரீதியாவோ ஒரு சோலார் பிளான்ட் ரீதியாவோ மின்சார உற்பத்தி நிலையம், ஸோ இது சார்ந்த கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டினாக இது. ஸோ சோலார் பிளானட், சூரிய மின்சக்தி சார்ந்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்னது, தூத்துக்குடி. ஓகேங்களா, சரிப்பா. அடுத்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம்னா, 24 hours ஸ்பீட் போஸ்ட் லான்ச், அதாவது 24 மணி நேர விரைவு தபால் சேவை அறிமுகப்படுத்திடுறாங்க. இப்போ யார் அறிமுகப்படுத்திடுறாங்கன்னா நம்மளோட இந்திய அஞ்சல் துறை தான், அதாவது இந்தியன் போஸ்டல் ஆஃபீஸ் தான் வந்து, இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் வந்து நம்மளுக்கு இந்த 24 மணி நேர போஸ்டல் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு ப்ராசஸோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா சொல்லிட்டு, ஒரு லெட்டர் நம்ம அனுப்புறோம்னா வைங்களா, அது ஸ்பீடாக வந்து 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம அனுப்பின இடத்துக்கு போயிடணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பிளானோட மெயின் டார்கெட் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ரீசெண்டாக வந்து இந்தியன் போஸ்ட், நம்மளோட இந்திய அஞ்சல் துறை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்தியன் போஸ்டல் பற்றி நம்ம சில தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்தியன் போஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து போஸ்ட் தபால் செயல்முறை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1774. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இல்லை அப்போ. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ப்ராப்பராக மாறுனதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 1854 தான் நம்மளுக்கு வந்து இந்தியன் போஸ்டல்ன்றது ப்ராப்பராக மாறிச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு மாடர்னைஸ் ஸ்ட்ரக்சர், இப்போ இருக்க மாடர்னைஸ் ஸ்ட்ரக்சராக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமாக இந்திய தபால் துறை வந்து ஆனது பார்த்தீங்கன்னா 1854 சொல்லிட்டு நம்ம ஜாகிரபியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி நம்மளுக்கு இந்த 1854 இயர் இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 24 மணி நேரம் மட்டும் இல்லை 48 மணி நேரம் சர்வீஸும் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கப்பா இந்தியன் போஸ்டல் சர்வீஸ். ஓகேங்களா? 24 மற்றும் 48 மணி நேரத்திற்குள் விநியோகிக்கும் உத்தரவாதமான விரைவு தபால் சேவையை அஞ்சல் துறை அறிவித்துள்ளது சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ், முதல் ஃபேஸ் வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸாக பார்க்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் வந்து மெயினாக லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, டெல்லி அண்ட் பெங்களூர். ஓகேங்களா? சென்னை, மும்பை அண்ட் டெல்லி மற்றும் பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் ஒரு டெஸ்டிங் ஃபர்ஸ்ட் ஃபேஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்தியா ஃபுல்லாக அது வந்து ப்ரொவைட் பண்ணப்படலை. ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து சென்னை, மும்பை, டெல்லி, பெங்களூர் இந்த 4 ஏரியாவில் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது 24 மணி நேர தபால் சேவையை. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டல் சார்ந்த பிஐக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன் விச் இயர் குவிக் மெயில் சர்வீஸ் இஸ் இன்ட்ரடியூஸ் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் விரைவு அஞ்சல் சேவை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து 1975. அதாவது போஸ்டல் சர்வீஸ், அதாவது நார்மல் போஸ்டல் சர்வீஸ், நார்மல் தபால் சேவை வந்து 1854. ஆனால் வந்து ஸ்பீட் போஸ்ட் ஸ்பீட் மெயில் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க 1975. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்தியன் எக்கானமி. இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கோல் பை 2033, அதாவது 2033க்குள் மருத்துவ காப்பீட்டு இலக்குன்னு சொல்லி நம்ம லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இலக்கோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2033க்குள்ள நம்மளுக்கு வந்து என்னது இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ 2033க்குள்ள வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ், இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு எடுத்துருக்கணும். இதுதான் வந்து மெயின் டார்கெட்டாக பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 2033க்குள்ள மருத்துவ காப்பீடு அனைத்து குடிமகன்களும் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டார்கெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் வச்சிருக்காங்க. இப்போ கரண்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியன் பாப்புலேஷன், இந்திய மக்கள் தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா 58 கோடி பேர் பார்த்தீங்கன்னா என்னது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2024-25 இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 58 கோடி மக்கள் வந்து காப்பீட்டு வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். ஓகேங்களா? இதை வந்து கம்ப்ளீட்டா 100% கவர் பண்ணணும். அது வந்து டார்கெட் எப்போ வச்சிருக்காங்க 2033க்குள்ள கம்ப்ளீட்டா இந்தியா ஃபுல்லா இருக்க பாப்புலேஷன் 100% பீப்புள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மருத்துவ காப்பீடு எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ ரிலேட்டட் நியூஸ், இது சார்ந்த வேற என்ன நியூஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்ரா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015 லான்ச் பண்ண திட்டம். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் வந்து தொடங்கப்பட்டது 2015. இதோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா ஆண்டர்பிரினர்ஸ் ஊக்குவிக்கணும், அதாவது தொழில் முனைவோர் வந்து ஊக்குவிக்கிற விதமா வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு ஃபோர் ஃபேஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நம்ம சொல்லும் போது சிஷு, என்னது சிஷு, ஓகேங்களா? ஷுஷு என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லோன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50,000 வரைக்கும் லோன் தருவாங்க. 50,000 தான் இதோட லிமிட்டு. இந்த லோன் ஸ்கீம் கீழே நம்மளுக்கு 50,000 வரைக்கும் லோன் தருவாங்க. ஸோ இந்த லோன் டேர்ம்ஸை நம்ம கட்டி முடிச்சுட்டு ப்ராப்பராக ஒரு நல்ல கிரெடிட்ஸ் வச்சுருந்தோன்னு வைங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து தரக்கூடிய லோன் வந்து கிஷோர்ன்ற லோனை நம்மளுக்கு தருவாங்க. அடுத்த பிளான் வந்து கிஷோர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் தருவாங்க. ஓகேங்களா? 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் தருவாங்க. நெக்ஸ்ட் இதுவும் நம்ம இந்த டேர்ம்லாம் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சு கிரெடிட் ஸ்கோர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தருண் தருவாங்க. ஓகேங்களா? தருண் என்ற ஒரு பிளான் இருக்குப்பா இதில். ஸோ தருண் லோன் தருவாங்க. இந்த தருண் லோனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 lakhsலேருந்து 10 lakhs வரைக்கும் தருவாங்க. அண்ட் தென் வந்து இதுவும் நம்ம ப்ராப்பராக கட்டி முடிச்சிட்டோம்னா தென் ஃபோர்த் ஃபேஸ், லாஸ்ட் ஃபேஸ் தருண் பிளஸ். ஓகேங்களா? தருண் பிளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhsக்கு மேலே. ஓகேங்களா? 10 lakhsக்கு மேலே வரைக்கும் நம்மளுக்கு லோன் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ 4 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிஷு 50,000 வரைக்கும் லோன் தருவாங்க. கிஷோர் வந்து 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் லோன் தருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தருண்ல வந்து 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் தருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபேஸ் வந்து தருண் பிளஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakhs பிளஸ், அதாவது 10 லட்சத்திற்கும் கூடுதலாக தொகையை வந்து கடனாக தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த முத்ரா பிளானோட மெயின் ஃபோக்கஸ். இதோட டேட்டா ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் 39.48 lakhs crores இன் லோன் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட். ஓகேங்களா? இதுவரை பார்த்தீங்கன்னா 39.48 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே கடனாக தந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட 65% பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பயனாளிகளாக இருக்காங்க. ஓகேங்களா, 65% கடன்கள் பெண் தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, கொடுத்த 100% கடன்ல இந்த 39.48 லட்சம் கோடி கடன்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா லோன் கீழே 65% பெண் பயனாளிகள் இருக்காங்க. ஓகேங்களா, பெண்களுக்கு தான் வந்து இதை மெயின் ஃபோக்கஸாக வச்சு கிட்டத்தட்ட 65% பேருக்கு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்த பிஐக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் உமன் எம்பவர்மெண்ட், அதாவது பெண்கள் மேம்பாடு பற்றி பின்வரும் கூட்டுகள் எது உண்மைன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அண்ட் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் வாஸ் சப்போர்ட்டிங் ஸ்டெப்ஸ் ஃபார் உமன் கம்யூனிட்டி. ஓகேங்களா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உஜ்வாலா ஸ்கீம் ஒன் ஸ்டாப் சென்டர் அண்ட் ஜெண்டர் பட்ஜெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மேம்பாட்டு அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உஜ்வாலா திட்டங்கள் ஒரு நிறுத்த மையம் மற்றும் பாலின பட்ஜெட். ஓகேங்களா, ஸோ இது தான் நம்மளுக்கு கரெக்ட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் டாக்ஸி பிளாட்ஃபார்ம், அதாவது பாரத் டாக்ஸி தளம் சொல்லிட்டு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது ஓலா ரேபிடோ சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய ப்ரைவேட் டாக்ஸி ஆப்ஸ்லாம் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸி சர்வீஸாக இருக்கட்டும், ஆட்டோ சர்வீஸாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸு அந்த நம்ம கஸ்டமர்ஸ் இருக்கும், அந்த கஸ்டமர் ப்ளஸ் டிரைவர். ஓகேங்களா, ஆட்டோ டிரைவர். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷனில் சென்டர் பார்ட்னராக வந்து யார் இருக்கா, அந்த ஒரு ஓலாவாக இருக்கட்டும், ரேபிடாக இருக்கட்டும், இந்த வந்து பிரைவேட் கம்பெனிலாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு நம்ம தரக்கூடிய காசு, கஸ்டமர்ஸ் தரக்கூடிய அந்த காசில் வந்து டிரைவருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு அந்த கம்பெனிஸ் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இது மூலமாக வந்து அந்த ஓட்டுநருக்கு சேர வேண்டிய தொகை வருமானம் வந்து குறையுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பார்த்து, ஸோ கவர்மெண்ட் சார்பில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் இதை முடிவு கட்டுறதுக்காக கவர்மெண்ட் சார்பில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டாக்ஸி ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸி ஆப் தான் நம்மளுக்கு என்னது பாரத் டாக்ஸி பிளாட்ஃபார்ம், அதாவது பாரத் டாக்ஸி தளம் சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சேர்ந்து, அதாவது 8 கூட்டுறவு நிறுவனங்கள் சேர்ந்து February 5, 2026 லான்ச் பண்ணது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஏன் இப்போ இந்த டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா March 1 வரைக்கும் ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. March 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21.34 லட்சம், அதாவது 21.34 lakhs பர்சன்ஜர்ஸ், 2.31 lakhs டிரைவர்ஸ், அதாவது 21.34 லட்சம் பயணிகளும் 2.31 லட்சம் ஓட்டுநர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து பதிவாளர்களாக பதிவாயிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து யூசர்ஸாக மாறி இருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்தியா ஃபுல்லாக லான்ச் பண்ணல. இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷனல் ஃபேஸ், அதாவது எப்படி சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் தான் எங்கெங்கெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு டெல்லி, குருகிராம், நொய்டா, ஃபரீதாபாத், காசியாபாத், அகமதாபாத், ராஜ்கோட், சோம்நாத், துவாரகா. ஓகேங்களா, டெல்லி, குருகிராம், நொய்டா, ஃபரீதாபாத், காசியாபாத், அகமதாபாத், ராஜ்கோட், சோம்நாத் மற்றும் துவாரகா. ஸோ இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை அடிப்படையில் இந்த தளத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மேபி வந்து இந்தியா ஃபுல்லாக இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் பவ்யா ஸ்கீம் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ஸ், அதாவது தொழில் பூங்காக்களுக்கான பவ்யா திட்டம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன ஸ்கீம் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த பவ்யாவோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். பாரத் அட்யோகிக் விகாஸ் யோஜனா பவ்யா, அதாவது பாரத் தொழில்துறை மேம்பாட்டு திட்டம். ஓகேங்களா, ஸோ தொழில்துறை சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்தியாவை ஊக்குவிக்கிற விதமா இந்த பவ்யா திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2032 பார்த்தீங்கன்னா 100 பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், அதாவது 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும், 100 தொழிற்சாலை பூங்காக்களை ஓப்பன் பண்ணணும். எந்த ஆண்டுக்குள்ள 2032 ஆண்டுக்குள்ள 100 தொழிற்சாலை பூங்காக்களை ஓப்பன் பண்ணணும். அந்த பிளக் அண்ட் பிளேனா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இது வந்து எப்படின்னா ஒரு கம்பெனி வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்குள்ள வந்து ஒர்க் பண்ண ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா அங்கே வந்து அவங்க எந்த ஒர்க்கும் பண்ண தேவை, ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து அந்த கம்பெனி வந்து ஜஸ்ட் போயிட்டு அதில் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா, மெயினாக எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கவர்மெண்ட்டே ரெடி பண்ணி தந்துருவாங்க அந்த கம்பெனிக்கு. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2032 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இதை மாதிரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. இதுக்கான பட்ஜெட்டாக வந்து எவ்வளோ ஒதுக்கிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 33,660, அதாவது 33,660 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த வந்து பவ்யா திட்டத்திற்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேஸா 2026-27, அதாவது 2026-27 இந்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள ஒரு 50 பார்க் பிளான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 50 தொழிற்சாலை, அதாவது 100 தொழிற்சாலை டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த 100 தொழிற்சாலையில் 50 தொழிற்சாலை வந்து இந்த 2026-27 நிதியாண்டில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஸை பிளான் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் இது சார்ந்த பிஐக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம்படா ஸ்கீம் இஸ் ரிலேட்டட் டு சம்படா திட்டம் எதனுடன் தொடர்பு எதிர் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அதாவது வேளாண் உணவு சார்ந்த தொழிற்சாலை சொல்லிட்டு இதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்குறோம். இந்தியாஸ் ப்ராக்ரஸ் இன் ரெடியூசிங் சைல்டு மோர்டாலிட்டி, அதாவது குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதில் இந்தியாவின் முன்னேற்றம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக வந்து யூஎனோட ஒரு கம்பெனியான யூனிஜெம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூனிஜெம் 2025 அறிக்கையின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட குழந்தை இறப்பு விகிதம், அதாவது 5 வயசு கீழே இருக்க குழந்தை இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கான்ப்பா. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ட்ராப்டு, அதாவது 1990 என்னவா இருந்துச்சுன்னா 1000 குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 127 குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க. ஓகேங்களா. எங்க 5 வயசு கீழே இருக்க குழந்தைகள் 1000 குழந்தைகள்ல 127 குழந்தை வரைக்கும் நம்மளுக்கு இறந்து போயதுக்காக ரெக்கார்ட் இருக்கு. பட் இப்போ 2024 ரிப்போர்ட் படி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 27 குறைஞ்சிருக்கு. 127லேருந்து 27 குறைஞ்சிருக்கு. அதாவது 5 வயது கீழே இருக்க குழந்தைகள் 1000 குழந்தைகள் 27 பேர் மட்டும் தான் இப்போதைக்கு வந்து இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியோநாட்டல் மோர்டாலிட்டி, அதாவது பிறந்த குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், இந்த இறப்பு விகிதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1990 57 இருந்திருப்பா. 1000 குழந்தைகளுக்கு 57 பச்சிளம் குழந்தைகள் இறக்கிறதா ரிப்போர்ட் இருந்தது. பட் இப்போ ரீசெண்ட் டேட்டா படி இது 17 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியாவோட ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ், அண்ட் தென் வந்து அந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை எப்படி வந்து மீட்கணும் அதுக்கான ஸ்கீம்ஸ். ஸோ இது இந்த அதாவது ப்ரெக்னென்ட் உமன், அதாவது பிரசவமான மகளிரை வந்து எப்படி ஊக்குவிக்கணும், அவங்களுக்கு என்ன நியூட்ரிஷன் புரதச்சத்துலாம் தரணும்னு சொல்லிட்டு இதை சார்ந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பிலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பிலும் சரி நிறைய லான்ச் பண்ணுறதுனால இந்த டேட்டாலாம் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் வந்து காமிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது சார்ந்த பிஏக்கு என்ன சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ஹஸ் ஷோன் எ சிக்னிஃபிகன்ட் டிக்ளைன் இன் இந்தியா. ஓகேங்களா. இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்துள்ளது. ஓகேங்களா. அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அண்ட் பெட்டர் கேர் ரெடியூஸ்ட் டெத் ரேட், அதாவது மருத்துவ வசதிகள் அதிகரித்தல் சிறந்த கவனிப்பாகவே இறப்பு விகிதத்தை குறைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்டான. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, அதாவது ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், அதாவது சிறிய மின் உற்பத்தி திட்டம் சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் இது எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது 2585 கோடி, அதாவது 2585 crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த திட்டத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இந்த திட்டப்படி பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், அதாவது நீர்மின் திட்டங்கள். ஓகேங்களா. நீரின் வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிற அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ சிறிய அளவில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தொடங்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இதோட டார்கெட் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 25 மெகாவாட் வரை ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நம்மளுக்கு என்னது அந்த ஸ்மால் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 25 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பவர் பிளான்ட்டை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல டார்கெட் வச்சிருக்காங்க. மொத்தம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1500 மெகாவாட் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை ஓப்பன் பண்ணோம். ஸோ சிங்கிள் ஃபேஸில் வந்து முடிக்க முடியாது இதை. ஸோ ஒரு பவர் பிளான்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 25 மெகாவாட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி ஆகும். ஸோ டோட்டலாக அந்த பவர் பிளான்ட் எல்லாத்தையும் சேர்க்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு 1500 மெகாவாட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண கெப்பாசிட்டி உள்ள பவர் பிளான்ட்டை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதோட டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா 2030 31 வச்சிருக்கோம். ஓகேங்களா. 2030 31 நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 1500 மெகாவாட் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க பவர் பிளான்ட்டை நம்ம வந்து இந்தியாவில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் அந்த பிஐக்கு என்ன சொல்லிக்கிறாங்க பார்க்கும்போது அரேஞ்ச் த ஃபாலோயிங் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள அரசின் வேலைவாய்ப்பு திட்டங்களை கால வரிசையின்படி நம்மளுக்கு என்ன பண்ணிக்கணும் வரிசைப்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த இன்டிகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா, அதாவது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம். நெக்ஸ்ட் தேர்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்வர்ணா ஜெயந்தி கிராம் ஸ்வர்ஜோகர் யோஜனா, அதாவது ஸ்வர்ண ஜெயந்தி ஊரக சுய வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான நலத்திட்டங்கள் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது சார்ந்த ஒரு கோரான ஒரு டேட்டா வந்து ரீசெண்டாக பிஐபி, அதாவது ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இதில் என்ன அப்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது சார்ந்த தகவலை நம்ம உள்ள பார்த்துருவோம்.
ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன்ஸ் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் 3 முக்கிய தூண்களா 3 ஸ்கீம்ஸ் இருக்குப்பா. என்ன ஸ்கீம்ஸ்லாம் சொல்லிட்டு பார்க்கும்போது மிஷன் சக்தி, அதாவது மிஷன் சக்தி இந்த ஸ்கீம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்புக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான ஸ்கீமா நம்ம இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஷம் அங்கன்வாடி போஷன் 2.2, அதாவது சங்ஷம் அங்கன்வாடி போஷன் 2.0. ஸோ இது வந்து பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவுகளை தரணும். ஸோ இதை ஊக்குவிக்கிற விதமா சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்கீமா பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் வத்ஸ்லா, ஓகேங்களா. மிஷன் வத்சலா இது வந்து எதுக்குன்னா கடினமான சூழ்நிலைகளில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை வந்து ஊக்குவிக்கணும் சொல்லிட்டு இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆஃப் மிஷன் சக்தி, அதாவது பெண்களுக்கான பாதுகாப்பு ப்ளஸ் அவங்களுக்கான அங்கீகாரம் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிஷன் சக்தி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இதோட 3 பிரேக் டவுன்ஸ், இதோட 3 ஃபியூச்சர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சம்பால் வந்து என்ன சொல்லுது, மெயினாக இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது பாதுகாப்பு ரீதியான திட்டங்கள் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒன் ஸ்டாப் சென்டர், அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற விதமா 2 அங்கன்வாடி சென்டர்ஸ்க்கு அந்த கனெக்டிவிட்டியை பூர்த்தி பண்ணுற விதமாக அங்கே ஒரு சின்ன ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இது மூலமாக பெண்களுக்கு பாதுகாப்பு ஊக்குவிக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உமன் ஹெல்ப்லைன் நம்பரை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். எல்லாருக்கும் அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ன்றது போய் சேரணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு உமன் ஹெல்ப்லைன் நம்பர்னாலே நம்மளுக்கு என்ன வரணும், 1091 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 181. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேட்பாங்க. 181ன்றது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, 1091, அதாவது 1091 1091 இதான் வந்து உமன் ஹெல்ப்லைன் நம்பராக மந்தத்தில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வேற என்ன, பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ, ஓகேங்களா. பேட்டி பச்சோ பேட்டி பத்தோ இது என்ன ஸ்கீம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பிறந்தா வந்து கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதும், ஸோ அவங்கள வந்து வாழவிடம் பண்ணுறதும், ஸோ இதை வந்து பெரிய கொடுமைகள், ஓகேங்களா. ஓகே, இதெல்லாம் வந்து தடுக்கிற விதமாக தான் வந்து இந்த பேட்டி பச்சோ பேட்டி பத்தோன்ற ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நரி அந்தலன் போன்ற ஸ்கீம்ஸ்லாம் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து ஊக்குவிக்கிற விதமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை எம்பவர்மெண்ட், அதாவது அதிகாரம் அளித்தல், இந்த கேட்டகரியில் பெண்களுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்க்கும்போது பிரதான் மந்திரி மத்ரு வத்தனா யோஜனா, சக்தி சதன், சகி நிவாஸ், பால்னா அண்ட் சங்கல்ப் ஹியூ, ஓகேங்களா. பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனா, சக்தி சதன், சகி நிவாஸ், பால்னா, சங்கல்ப் ஹியூ ஆகியவற்றை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பெண்களுக்கு வந்து அதிகார அளித்தல், அவங்க தொழில் ரீதியாக வந்து ஊக்குவிக்கணும், அவங்க வந்து வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக பெருகணும், ஸோ உமனுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்ப் ஹியூ இந்த ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், அதாவது பெண்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாக என்ன சொல்லுது, மாவட்ட அளவில், மாநிலம் மற்றும் மாவட்ட அளவில் செயல்படப்படும் திட்டமாக இதை நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. இது வந்து நேஷனல் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டு கெட் உமன் டு அவைல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபெசிலிட்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் என்னென்ன திட்டம்லாம் இருக்குது சொல்லிட்டு பெண்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இந்த ஸ்கீமை நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் உமன் இன் சயின்ஸ், அதாவது அறிவியல் துறையில் வந்து பெண்களை வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் சொல்லிட்டு பார்க்கும்போது வைஸ் கிரண், ஓகேங்களா. வைஸ் கிரண் என்ற ஸ்கீம், இந்த ஸ்கீம் படி நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த அறிவியல் துறையில் வந்து கல்வி வந்து பெறறதுக்கும், ஸோ ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானி ஆகிறதுக்கும் ஊக்குவிக்கிற விதமாக அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தரது, ஸோ இதெல்லாம் வந்து என்னது இந்த வைஸ் கிரண்ற ஸ்கீம் கீழே வந்துடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வைஸ் ஐபிஆர் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது அறிவுசார் சொத்துரிமை வந்து பெண்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரைனிங் தர விதமாக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் என்னது வைஸ் ஐபிஆர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா விக்யான் ஜோதி, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேர்ள்ஸுக்கு இந்த ஸ்டெம் இருக்குங்களா, இந்த ஸ்டெம்னா என்னது சயின்ஸ், டெக்னிக்கல், இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த துறையெல்லாம் வந்து பெண்களை வந்து அதிகமாக ஈடுபடுத்தணும், இந்த சார்ந்த அறிவு வந்து பெண்களுக்கு பெருகணும்னு சொல்லிட்டு ஸ்கூல் பசங்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. பள்ளி பருவத்திலேருந்தே அந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் என்னது நம்மளுக்கு இந்த விஞ்ஞான் ஜோதின்ற ஸ்கீம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இது சார்ந்த பிஓக்கு என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லான்ச் டு ப்ரொமோட் த இன்டர்மினிஸ்ட்ரியல் இன்டர்செக்டரல் கன்வென்ஷன் டு கிரியேட் ஜெண்டர் ஈக்குவட்டபிலிட்டி சைல்டு சென்டர் லெகிஸ்லேஷன் பாலிசி அண்ட் ப்ரோக்ராம், அதாவது பின்வரும் வருடத்தில் எது பல அமைச்சகங்களையும் பல துறைகளையும் ஒன்றிணைத்த செயல்பாட்டை உருவாக்கி பாலின சமத்துவத்தையும் குழந்தைகளை மையமாக கொண்ட சட்டங்களையும் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுப்பதற்காக நிறுவப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு என்னது மிஷன் வத்சலா, ஓகே சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், வத்சலா இயக்கம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது எஸ்டிஜி புல்லட்டின் ரிப்போர்ட்ஸ் ஆன் பிளானட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அதாவது நீடித்த நிலையான மேம்பாட்டு இலக்குகள் அறிக்கை, ஓகேங்களா. ஸோ இதோட மெயின் டாப்பிக்கை நம்ம என்ன பார்க்க போகிறோம், எஸ்டிஜி புல்லட்டின் ரிப்போர்ட், அதாவது
எஸ்டிஜி புல்லட்டின் ரிப்போர்ட் ஆன் பிளானட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது நீடித்த நிலையான மேம்பாட்டு இலக்குகளின் அறிக்கை, பூமி மற்றும் வளமான வாழ்க்கை. இந்த டாப்பிக்ல ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, சஸ்டைனபிள் கோல்ல இந்த பிளானட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது பூமி மற்றும் வளமான வாழ்க்கை, இந்த டாப்பிக்ல ரிப்போர்ட் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சஸ்டைனபிள் கோல்னா என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து அனைத்து நாடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 17 கோல்ஸ், அதாவது 17 இலக்குகளை நிர்மிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 17 இலக்குகளை எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம் நம்ம இந்தியாவில்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிளானட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது பூமி மற்றும் வளமான வாழ்வு. ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக்ல வந்து ரீசெண்டாக ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் என்னன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் ரிலீஸ்ட் 2 தீமெட்டிக் எஸ்டிஜி, அதாவது நீடித்த வளர்ச்சி இலக்குகள் தொடர்பான 2 கருப்பொருட்கள் அறிக்கையை வந்து என்ன இருக்கு, புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது எந்த 2 டாபிக் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, பிளானட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது இந்த 5 பில்லர்ஸ், அதாவது இந்த எஸ்டிஜி கோல்ஸோட 5 ஃபவுண்டேஷனல் பில்லர்ஸ் வந்து அதுல இருந்து பீப்புள், பிளானட், ப்ராஸ்பெரிட்டி, பீஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப், அதாவது என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள், பூமி, வாழ்க்கை, அமைதி மற்றும் கூட்டாண்மை. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ஒரு மெயின் தூணாக செயல்படுது, 5 அடிப்படை தூண்களாக செயல்படுது. எது, இந்தியாவோட அந்த எஸ்டிஜி கோல்ஸ் நிலையான இலக்கை வந்து பூர்த்தி பண்ணுற விதத்துக்கு இதுதான் வந்து இந்த 5 தூண்கள் தான் வந்து செயல்படுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக 2 இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 தான் வந்து ரீசெண்டாக ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளானட் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது பூமி மற்றும் வளமான வாழ்க்கை. ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க கண்டென்ட் தான் நம்மளுக்கு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பிளானட் இன் ஃபோக்கஸ், அதாவது பூமி மீதான கவனம். இந்த டாப்பிக்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எந்த கோல்ஸ்ல அச்சீவ் பண்றதுமா இந்தியா செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பூமி வந்து பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஸ்வச் பாரத் திட்டமா இருக்கட்டும், 2014 லான்ச் பண்ண ஸ்வச் பாரத் திட்டம், அதோட ஸ்வச் பாரத் 2.0. ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தம், கிளீனை வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சு வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கீம்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன வந்து உலகத்துக்கு வந்து நன்மை செய்கிற விதமாக, உலக பாதுகாப்புக்கு என்னென்னலாம் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் வந்து இனிஷியேட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ரிப்போர்ட்டை தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா. ஸோ ஃபோக்கஸ் ஆன் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, அதாவது எஸ்டிஜி 6, அதாவது 6வது கோல், 6வது இலக்கா வந்து கிளீன் வாட்டர் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி 12 ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன், எஸ்டிஜி 13 வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் ஆக்ஷன், அதாவது காலநிலை நடவடிக்கை சார்ந்த ஒரு இலக்கு. அண்ட் 14வது கோலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீருக்கு அடியில் வாழ்வு, அதாவது லைஃப் பிலோ வாட்டர். ஸோ மீன்களாக இருக்கட்டும், ஓகேங்களா. ஸோ கடலில் வாழ்றக்கூடிய விலங்குகள் அதை பாதுகாக்கிற விதமாக இலக்கு. நெக்ஸ்ட் 15வது கோல் என்ன சொல்ற பார்ப்போம், நிலத்தின் வாழ்வு, அதாவது லைஃப் ஆன் லேண்ட். ஸோ ஓகேங்களா, நிலத்தில் வாழக்கூடிய விலங்குகளுக்கு என்ன விதமான நன்மைகள்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை வந்து இலக்குகள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இலக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம்ஸோட ரிப்போர்ட் தான் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, யூனிவர்சிட்டி 100% ஓப்பன் டிஃபாக்சேஷன் ஃப்ரீ, அதாவது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் உலகளாவிய 100% திறந்த வேலி கழிப்படமற்ற நிலை அடையப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா கழிப்பிடம், அதாவது டாய்லெட் வசதி இருக்காது. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க டாய்லெட்டா. ஸோ இதெல்லாம் வந்து 100% ஒழிச்சிட்டாங்களா. ஓகேங்களா. எல்லா கிராமத்திலும் எல்லா மூலை முக்கிலையும் பார்த்தீங்கன்னா கழிப்பறை வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்ல ஓப்பன் பண்ணி, ஸோ இதை வந்து 100% வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஓப்பன் டாய்லெட் வந்து ஸ்கீம் வந்து எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் வந்து கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 97.2% of schools now have gender segregated toilets for girls. அதாவது 2023-24 இந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 97.2% பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியாக கழிப்பிடம், பெண்களுக்கு தனியாக கழிப்பிடம் சொல்லி தனித்தனியாக கட்டி கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீசைக்ளிங் பிளான்ஸ், அதாவது நீரை வந்து வேஸ்ட், அதாவது கழிவு மறுசுழற்சி செய்யும் ஆலைகள் பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2019 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 829 இருந்தது, அதாவது 829 இருந்த ஆலைகள் வந்து இப்போ 2024-25 இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3036, அதாவது 3036 அளவு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆலைகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மறுசுழற்சி ரீசைக்கிள் பண்ணுற விதமாக நம்ம என்ன பண்ணுறோம், கார்பேஜ் குப்பைகளை வந்து குறைக்க முடியும். ஓகேங்களா. ஸோ குப்பைகளை வந்து ரீசைக்கிள் பண்ணி வேற ஒரு பொருளை தயாரிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸோ குப்பையோட அளவு வந்து நம்மளுக்கு குறையுது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலுக்கு நம்ம நல்லது பண்ணுறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா
டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அலைன்ட் வித் த குளோபல் சென்டை ஃப்ரேம்வொர்க். அதாவது இந்த உலகளவிய சென்டை கூட்டமைப்பின் பேரிடர் அபாய குறைப்பு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா. ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க் ரிலேட்டடான ரிப்போர்ட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் 2, அதாவது டெலிவரிங், அதாவது இப்போதைக்கு பிளானட்ஸுக்கு, அதாவது பூமிக்கு என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு டேட்டாவை பார்த்தோம். தென் வந்து நலமான வாழ்வு, எக்கனாமிக் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மக்களுக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த கோல்ஸ், இந்த தூண், அதாவது இந்த ப்ராஸ்பெரிட்டி, வளமான வாழ்வு. ஓகேங்களா. இந்த டாபிக் கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி கோல்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, என்னென்னலாம் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 7th கோல், அதாவது 7வது இலக்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜி. நெக்ஸ்ட் 8வது கோல் டீசென்ட் ஒர்க், அதாவது ஒரு கண்ணியமான வேலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி 9 என்ன சொல்லுது, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 10வது இலக்கு என்ன சொல்லுது, ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ். ஓகேங்களா. ஏற்ற தாழ்வுகளை குறைத்தல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி 11 என்ன சொல்லுது, சஸ்டைனபிள் சிட்டிஸ், நிலையான நகரங்களை உருவாக்கணும் சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, பொருளாதார ரீதியாக ஒரு நாடு டெவலப் பண்ணுறதுக்காக யூஎன் வந்து செட் பண்ண கோல்ஸ். ஓகேங்களா. இந்த கோல்ஸ் கீழே இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் குளோபல் விண்ட் எனர்ஜி ப்ரொடியூசர், அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 4வது இடத்துல இருப்பா. ஓகேங்களா. ஸோ இது எந்த கோலை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க இது மூலமா, ஸோ அந்த எஸ்டிஜி 7th கோல் க்ளீன் எனர்ஜி. ஓகேங்களா. சுத்தமான தூய்மையான எரிசக்தி. ஓகேங்களா. இந்த கோலை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி ஷேர் இட்ஸ் டோட்டல் இன்ஸ்டால் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் இன்க்ரீஸ் டு 22.13%, அதாவது 22.13% அளவுக்கு என்ன ஆகிக்குது. ஸோ இந்த மொத்த நிறுவப்பட்ட மின் உற்பத்தி திறனில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வந்து பங்கு வந்து வகிக்குது. ஓகேங்களா. புதுப்பித்தக்க ரெனியூவபிள்னா என்னது, ஓகேங்களா. ஸோ இந்த கோல், அந்த நிலக்கரி, ஸோ இதெல்லாம் இல்லாமல் இயற்கைக்கு நன்மை செய்கிற விதமாக நம்ம வந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறோம்ல, ஸோ இதுதான் வந்து ரெனியூவபிள் சோர்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ சோலார் எனர்ஜி, சூரிய மின் சக்தியாக இருக்கட்டும், நீரிலிருந்து எடுக்கிற ஊதியாக இருக்கட்டும், விண்மில்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ரெனியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22.13% அளவுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸாக காமிச்சிருக்கோம். உற்பத்தி வந்து இது மூலமாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரிஃபிகேஷன், 99% மொபைல் நெட்வொர்க் கவரேஜ். ஓகேங்களா. 100% அளவு வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க 100% வீடுகளுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து கொண்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் 99% அளவுக்கு மொபைல் நெட்வொர்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூரிசம் ஃபீல்டில் வந்து 2.60% அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியாவோட ஜிடிபியில் வந்து பங்கு விளைவிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 2.60% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபியில் சுற்றுலாத்துறை வந்து பங்கு வகிக்குது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகே பை. அந்த பிஐக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது, அரேஞ்ச் த ஃபாலோயிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பை யுஎன்ஓ. ஓகேங்களா. ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வரிசைப்படுத்துக சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு என்னது, நோ பாவர்ட்டி. தென் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆங்கர், பசியின்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, நல்வாழ்வு, குட் ஹெல்த். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தரமான கல்வி. ஓகேங்களா. குவாலிட்டி எஜுகேஷன். இதுதான்ப்பா இந்த ஆர்டரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பார்க்க போறோம், ஜன் சிக்ஷன் ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் ஸ்கீம், அதாவது ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் ஸ்கீம் தான் இந்த திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது பெரும்பாலும் இது எந்த திட்டம் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, அதாவது வீடுகளுக்கே சென்று, அதாவது தொழில் ரீதியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்கீமோட மெயின் டார்கெட்டு. ஓகேங்களா. இந்த ஸ்கீமில் மெயின் பெனிஃபிஷியஸ், பயனாளிகள் சொல்லிட்டு பார்க்கும்போது 15 முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் தான் பயனாளிகள். ஓகேங்களா. 15 முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் தான் பயனாளிகள். ஓகேங்களா. வீடுகளுக்கே சென்று வேலை சார்ந்த, அதாவது தொழில் ரீதியான ட்ரைனிங் கொடுக்குறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் டார்கெட்டு. ஓகேங்களா. வீட்டு வாசலுக்கே சென்று ட்ரைனிங் கொடுக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் யாருக்கு சொல்லிட்டு பார்க்கும்போது 83% உமன்ஸுக்கு தான் இந்த ட்ரைனிங் தராங்க. ஓகேங்களா. 83% அளவுக்கு நம்மளுக்கு உமன்ஸுக்கு தான் இந்த ட்ரைனிங் நம்மளுக்கு தராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இது NVCT, இது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நேஷனல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷனல் அண்ட் ட்ரைனிங். ஓகேங்களா. முதன்மை கல்வி கவனம் செலுத்தும் குழு. இத்திட்டத்தின் கீழ் பயனடையும் பயனாளிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83% அளவுக்கு பெண்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இந்த ஜன் சிக்ஷன் சன்ஸ்தான் திட்டம் எதை சார்ந்து நம்ம பார்த்தோம்,
15 45 வயது உள்ளவர்களுக்கு வீடுகளுக்கே சென்று தொழில் ரீதியாக வந்து என்ன பண்றாங்க, ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட மெயின் டார்கெட். ஓகேங்களா. ஸோ இதோட மெயின் பெனிஃபிஷியஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இந்த ட்ரைனிங் தராங்க. பெண்களை வந்து வேலைவாய்ப்பு துறையில் அதிகமாக ஈடுபடுத்தணும், பெண்களோட எக்கானமி இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்க வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட், அதாவது சுயசார்பு உடையவர்களாக மாறணும்னு சொல்லிட்டு ஒரு மெயின் ஃபோக்கஸாக வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் வந்து பயனாளிகளாக 83% அளவுக்கு நம்மளுக்கு பெண்கள் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதை சார்ந்த பிஐக்கு என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது சங்கல்ப் இஸ் அன் இனிஷியேட்டிவ் அசோசியேட்டிவ் வித், அதாவது சங்கல்ப் என்பது இதனோடு தொடர்புடைய தொடுநோய் தாக்கத்தின் உடற்படியாகும் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எதோட தொடர்புடையது இந்த சங்கல்ப்ன்றது? ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அதாவது முன்னாடி நம்ம இப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்கீம், ஸோ அது ரிலேட்டடான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. திறன் மேம்பாட்டு திட்டம். ஓகேங்களா. சங்கல்ப்ன்றது என்னது? திறன் மேம்பாட்டு திட்டம், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. யூனிட் 6 ஹிஸ்ட்ரியில் என்ன பார்க்க போறோம்னா வெம்பக்கோட்டை எக்ஸ்கவேஷன், அதாவது வெம்பக்கோட்டை விருதுநகர்ல இருக்கலப்பா, அந்த விருதுநகர்ல இருக்க வெம்பக்கோட்டையில வந்து அகழாய்வு நடந்து கொண்டிருக்கிறது. அங்க வந்து புதுசா டர்பிட்டோ வடிவிலான ஒரு குடுவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டர்பிட்டோ ஜார் வந்து டிஸ்கவரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல வெம்பக்கோட்டையில தேர்ட் ஃபேஸ் ஆஃப் அகழ்வாராய்ச்சி, அதாவது தேர்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன் நடந்துட்டு இருக்கு, 3ஆம் கட்ட அகழ்வாய்வு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டர்பிட்டோ வடிவிலான பானை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து எந்த காலத்தை சேர்ந்தது சொல்லிட்டு பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் தமிழ் மெயின்டைன் வித் ரோமன் அண்ட் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது ரொமானியம் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுடன் கொண்டிருந்த கடல்வழி வணிக தொடர்புக்கு வலுவான சான்றாக இந்த டர்பிட்டோ வடிவிலான ஜார் வந்து நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ இது கூட வேற என்ன நல்லா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஈல்டட் டெரகோட்டா சீல்ஸ், கோல்டு பீட்ஸ், ரெக்டாங்குலர் கேமிங் பீசஸ் அண்ட் இன்ட்ரிகேட் ஐட்டம்ஸ் மேட் ஆஃப் ஐவரி, அதாவது சுடுபன் முத்திரைகள், தங்க மணிகள், செவ்வக விளையாட்டு பொருட்கள் மற்றும் தந்தத்தால் செயல்படுற பொருட்களும் இந்த வெம்பக்கோட்டையோட 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க டேட்டா வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்த பிஐக்கு என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது விச் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன் இல்லஸ்ட்ரேட் த எக்ஸ்டெண்ட் அண்ட் ரிச்னஸ் ஆஃப் த மேரிடைம் ட்ரேட் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் ரோம். ஓகேங்களா. ஸோ எந்த புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடையிட்ட கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விலக்கி காட்டுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கான ஆன்சர் வந்து கீழடிப்பா. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் வந்து கீழடி. மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ் என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது சி டிராகன். ஓகேங்களா. எக்ஸசைஸ் சி டிராகன் தான் சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் சி டிராகன்னா யாருக்கும் சொல்லிட்டு கூட்டு பயிற்சின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கும்போது எக்ஸசைஸ் சி டிராகன்ன்றது அமெரிக்கா லீட் பண்ற ஒரு கூட்டு பயிற்சிப்பா. ஓகேங்களா. இந்த அமெரிக்காவோட நேவல் ஃபோர்ஸ். ஓகேங்களா. ஸோ இவங்க தான் வந்து லீட் பண்ணுவாங்க. அமெரிக்கால தான் நடந்தது இந்த வருஷம். ஸோ அமெரிக்கால குவாம் என்ற கூடிய பகுதியில் தான் நடந்து. ஓகேங்களா. அமெரிக்கால குவாம் என்ற பிளேஸ்ல தான் வந்து இந்த குவாம்ல ஆண்டர்சன் விமானப்படை தளம். ஓகேங்களா. செகண்ட் அமெரிக்கால வந்து குவாம் என்ற இடத்துல வந்து ஆண்டர்சன் விமானப்படை தளம் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குப்பா. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கூட்டு பயிற்சி சி டிராகன் 2026 வந்து நடந்துச்சு. ஸோ இது எந்தெந்த கண்ட்ரீஸ்ல அதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நேவல் ஃபோர்ஸஸ், அதாவது கடற்படைகள். ஓகேங்களா. எந்த நாட்டுல இருந்து கடற்படைகள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரிபப்ளிக் ஆஃப் கொரியா, USA, இந்தியா. ஓகேங்களா. ஸோ ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளின் சிறப்பு கடற்படை படைகள் வந்து இந்த பயிற்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மல்டி நேஷன் பன்னாட்டு கூட்டு பயிற்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ சி டிராகன் 2026 எந்த நாடு எடுத்து தலைமை நடத்தினாங்கன்னா அமெரிக்கா. ஓகேங்களா. அமெரிக்காவில் இருக்க குவாம் என்ற கூடிய இடத்துல ஆண்டர்சன் விமானப்படை தளத்தில் தான் இந்த சி டிராகன் 2026 நடைபெற்றிருக்கு. ஸோ இது சார்ந்த பிஐக்கு என்ன சொல்லிட்டு பார்க்கும்போது நசீம் அல் பஹர் இஸ் எ 12th எடிஷன் ஆஃப் பைலேட்ரல் மேரிடைம் எக்ஸசைஸ் பெட்வீன், அதாவது நசீம் அல் பஹர் 12ஆம் பதிப்பு இவ்விரு நாடுகளுக்கு இடையேயான கடற்படை பயிற்சியாகும் சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இந்தியா அண்ட் ஓமன். ஓகேங்களா. இந்தியா மற்றும் ஓமன். ஓகே. திவ்யாங் சக்தி ஸ்கீம். திவ்யாங் சக்தி ஸ்கீம் எதை சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆந்திர பிரதேசத்தில் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம் தான்ப்பா இது. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீமோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து விடியல் பயணம் திட்டம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. மகளிருக்கு வந்து இலவச பேருந்து. ஓகேங்களா. மகளிருக்கு வந்து கட்டணமில்லா பேருந்து தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் தான் நம்மளுக்கு வந்து விடியல் பயணம் ஸ்கீம். ஸோ அந்த ஒரு பேஸ் பண்ணி அதுக்கு அந்த ஒரு மாடலில், ஆனால் பெண்களுக்கு கிடையாது, 40% அளவுக்கு டிசபிலிட்டி பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஓகேங்களா. 40%க்கும் அதிகமான குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக பயணிக்கலாம். எங்க APSRTC, அதாவது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அரசு பேருந்துகளில் வந்து இந்த 40% அளவுக்கு குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவசமா பயணிக்கலாம் அந்த பேருந்துலன்னு சொல்லிட்டு புதுசாக ஸ்கீம் கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கான பேர் தானே அது திவ்யாங் சக்தி ஸ்கீம், அதாவது திவ்யாங் சக்தி திட்டம். ஓகேங்களா.
தென் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஹெல்ப்பராக போவாங்களே, இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பிங்காக ஒருத்தவங்க கூட போவாங்க, உதவியாளராக போவாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 50% அளவுக்கு கட்டணத்தில் வந்து சலுகை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதை சார்ந்த பிஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கமிட்டட் இன் எம்பவரிங் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் ஃபார் த ரெனோவேஷன் இன் எம்ப்ளாயீஸ் பை டேஷ் பர்சன்டேஜ். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டில் தமிழக அரசு எத்தனை சதவீதம் அளித்து உறுதி அளித்துள்ளது சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ரிசர்வேஷன், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு எத்தனை சதவீதம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எத்தனை சதவீதம் அளவுக்கு ரிசர்வேஷன் அறிவிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் வந்து 3% சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம், 3%. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் வேக்சினேஷன் டே, அதாவது தேசிய தடுப்பூசி தினம் நம்ம என்னைக்கு கொண்டாடுறோம்ப்பா, மார்ச் 16 நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டே, முக்கிய நாட்களில் வந்து இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. ஸோ மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா. ஸோ இது எந்த நாளில் நினைவு கூற விதமாக நம்ம இதை கொண்டாடுறோம்னா, போலியோ என்ற கொடுமையான நோய் வந்து அதுக்கான தடுப்பூசி போடப்பட்டனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நேஷனல் வேக்சினேஷன் டேவாக நம்ம கொண்டாடுறோம். இது வந்து 1995 வந்து இந்த தடுப்பூசி போட்டாங்கப்பா. மார்ச் 16 1995 தான் வந்து இந்த போலியோ பாதிப்புக்கான தடுப்பூசி வந்து போடப்படுது. ஸோ அந்த நாளை நினைவு கூற விதமாக தான் நம்ம வந்து மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினமாக நம்ம வந்து கொண்டாடுறோம், நேஷனல் வேக்சினேஷன் டே. ஓகேங்களா. ஸோ ஜனவரி 13 2011 இந்த தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், கடைசி போலியோ கேஸ் வந்து பதிவாயிருக்கு இங்கே மேற்கு வங்கம் மாநிலம் மௌராவில். அதுக்கப்புறம் வந்து போலியோ கேஸே இந்தியாவில் பதிவாகல. ஸோ 0 போலியோ கண்ட்ரியாக நம்ம மாறி இருக்கோம். ஓகேங்களா. போலியோ நோவே இல்லாத நாளாக நம்ம வந்து இந்தியா வந்து மாறி இருக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்தீரியா வேக்சின் லான்ச். ஓகேங்களா. 21 பிப்ரவரி 2026 இந்த தேதியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் மற்றும் பெரியவர்களுக்கான டிப்தீரியா தடுப்பூசி வந்து லான்ச் பண்ணாங்க. இன்னைக்கு பிப்ரவரி 1 2026. ஸோ வேற என்ன வேக்சினேஷன்லாம் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது HPV, அதாவது நாடு தழுவிய HPV தடுப்பூசி பிரச்சாரம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 28 பிப்ரவரி 2026. ஓகேங்களா. பிப்ரவரி 28 2026 தான் நம்மளுக்கு என்னது, இந்த நாடு தழுவிய HPV தடுப்பூசி, இந்த தடுப்பூசிக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ண, விழிப்புணர்வு கிரியேட் பண்ணுற விதமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த HPV வேக்சின் எதுக்கு போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 14 years old girls, அதாவது 14 வயது சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காக இந்த HPV வேக்சினை போடுறாங்க. ஓகேங்களா. அதாவது செர்விக்கல் கேன்சர் என்று சொல்லப்படக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இந்த நோயை வந்து வராமல் தடுக்கணும்னு சொல்றது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த கேம்பெயினை நடத்துறாங்க. ஸோ இதுக்கான வேக்சின், இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் செர்விக்கல் கேன்சர், இது வரத்தை வந்து தடுக்கிறதுக்கு என்ன வேக்சின் போடுறோம், HPV வேக்சின் சொல்லிட்டு நம்ம போடுறோம் 14 வயசு பெண் குழந்தைகளுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.15 crore, அதாவது 1.15 crore கேர்ள்ஸ் அக்ராஸ் இந்தியா, அதாவது 1.15 கோடி சிறுமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தடுப்பூசி இலவசமாக பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டார்கெட் வந்து எவ்வளோ வச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் வந்து 1.15 crores, அதாவது 1.15 கோடி பெண்களுக்கு இந்த தடுப்பூசி HPV தடுப்பூசியை போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்க. ஸோ இது அந்த பிஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் டேஸ் டாபிக்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேங்களா. நேஷனல் யூத் டே என்னைக்குப்பா, 12th January. ஓகேங்களா. விவேகானந்தரோட பர்த்டேவை நம்ம யூத் டேவை கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கேர்ள் சைல்டு டே, அதாவது 24th January அதை கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஓட்டர்ஸ் டே, இது வந்து பார்த்தீங்கன்னா 25th January, கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பிரவேசி பாரதிய திவாஸ், இது வந்து 9th January, அதாவது காந்திஜி வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியா வந்தனால தான் நம்ம வந்து வெளிநாட்டு வாழ் இந்திய தினம், அதாவது பிரவேசி திவ்யாஸ் டேவாக கொண்டாடுறோம். ஸோ அதுக்கான நாள் தான் நம்மளுக்கு January 9. ஓகேங்களா. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வந்து கொஸ்டின் வைஸாக நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா. Which state health department has recently mandated a shift from reusing dialysis to single use policy? அதாவது ஹீமோடயாலிசிஸ் முறையை ஒரு சிங்கிள் டைம் யூசேஜாக மாற்றினா மாநிலம் எதுன்னு சொல்லி நம்மளுக்கு கேட்குறாங்க. ரீசெண்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் டைம் பாலிசியை, ஒற்றை பயன்பாட்டு முறையை தமிழ்நாட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த நியூ பார்ட்டிகல் டிஸ்கவர் பை த லார்ஜ் ஹேண்ட்ரான் கொலிடர் அட் சென் ஆய்வகத்தில் லார்ஜ் ஹார்டன் கொலைடர் கண்டறிந்துள்ள புதிய துகளின் பெயர் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து GCC+. ஓகேங்களா. இதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து வேர் டிட் த பாரத் ட்ரைப் ஃபெஸ்ட் 2026 ஆர்கனைஸ் பை ட்ரிஃபெட் டேக் பிளேஸ். ஓகேங்களா. ட்ரைஃபெட் அமைப்பால் ஒருங்கிணைக்கப்பட்ட பாரத் பழங்குடியினர் திருவிழா 2026 எங்கு நடைபெற்றது சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நியூ டெல்லி. Next, in which two states has the Union Ministry of Atomic Energy announced the establishment of new uranium mines to achieve energy as self-reliance? ஓகேங்களா. அந்த யுரேனியம் சுரங்கங்கள் எந்த 2 மாநிலங்களில் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்.
என்ன பார்த்தோம், ராஜஸ்தான் அண்ட் சத்தீஸ்கர்ல தான் பார்த்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஹஸ் லான்ச்டு அந்த 24 ஹவர்ஸ் சர்வீஸ் லான்ச் பண்ணாங்களப்பா. ஸோ அது வந்து எந்த 4 முக்கியமான ஏரியாவில் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். சென்னை, மும்பை, டெல்லி, பெங்களூரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை விச் இயர் டஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ம்ஸ் டு பிரிங் ஆல் சிட்டிசன் அண்டர் த ஸ்கோப் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா. எந்த ஆண்டுக்குள் நாட்டின் அனைத்து குடிமக்களையும் மருத்துவ காப்பீட்டு வரம்பிற்குள் கொண்டு வருவதை மத்திய அரசு இலக்காக நிர்ணயித்துள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் 2033. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ டோட்டல் அலோகேஷன் ஆஃப் பவ்யா, அதாவது இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் தொழிற்சாலை பூங்காக்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அது பவ்யா. ஓகேங்களா. ஸோ இந்த 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்கை 2032 கட்டணும். ஓகேங்களா. இதுக்கான பட்ஜெட் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 33,660 கோடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த யூனிஜெம் ரிப்போர்ட் வாட் வாஸ் த இந்தியாஸ் நியோட்டனல் ரேட் பர் 1000 லிவ் பர்த்ஸ் இன் 2024. அதாவது இந்த யூனிஜிஎம் ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இது இந்தியாவின் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா 1000 குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை குழந்தைகள் வந்து இறக்குறாங்க, 17 குழந்தைகள். ஓகேங்களா. ஹவு மெனி டைரக்ட் ஜாப்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி கிரியேட்டட் பை பாரத் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது இந்த பாரத் தொழில்துறை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் எத்தனை வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 15 லட்சம். ஓகேங்களா. 15 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். நெக்ஸ்ட் வந்து at which archaeological sites in Tamil Nadu was a turboto-shaped pottery shed recently discovered during in third phase of excavation, அதாவது தமிழகத்தின் எந்த அகழ்வாய்ச்சி தளத்தில் 3ஆம் கட்ட ஆய்வின் போது தர்பிட்டோ வடிவிலான பானை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கான ஆன்சர் வந்து வெம்பகோட்டை. இது வந்து விருதுநகர்ல இருக்குப்பா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் யூஎஸ் லெட் சி டிராகன் 2026 நேவல் எக்ஸசைஸ் ஹெல்ட், அதாவது அமெரிக்கா தலைமையிலான சி டிராகன் 2026 கடற்படை கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் வந்து கியூஆம் சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து த திவ்யாங் ஸ்கீம் which provides a free bus travel for differently able person with more than 40% of disability was launched in which state, அதாவது 40% அதிகமான குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச பேருந்து பயண வசதி வழங்கும் திவ்யாங் சக்தி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுறது கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா. ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சுப்பா. ஓகேங்களா. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷனும் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு ஒரு மெமரி ஆயிருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் அண்ட் தென் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெலகிராம் குரூப்ல வந்து போடுவாங்கப்பா. நம்ம டெலகிராம் குரூப் வந்து விஜயகுமார் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த டெலகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஜாயின் பண்ணி டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் கண்டிப்பாக போட்டு பாருங்க. ஆல்ரெடி சொல்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது இந்த வீடியோ பார்த்துட்டு போகிற விஷயம் கிடையாது. அது டெய்லி நம்ம ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வீக்லி ரிவிஷன் மந்த்லி ரிவிஷன் கொண்டு போய் அண்ட் எக்ஸாம் டைமில் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு போனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்து கிளியர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கும் கிளியர் பண்ணாத ஆஸ்பிரன்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மெயின் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கொஸ்டின்ஸ் ரீசென்ட் டைமில் நிறைய கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நல்லா அப்டேஷன் பண்ணி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த வீடியோஸ் வந்து இன்னைக்கு முடியுதுப்பா. ஓகேங்களா. ஸோ மீண்டும் வந்து நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸை சந்திப்போம். ஸோ ஓகேங்களா. தேங்க்யூ.